ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்க போகிற வீடியோ 2024 மேஷ ராசிக்கு காதலில் ஆபத்து எச்சரிக்கை வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முறை தவறிய காதல், ஒன்று வயதில் மூத்தவங்களை காதலிக்கிறது, இல்லை தவறான விதத்தில் காதலிப்பது, ஏதேனும் ஒரு தவறு இருக்கும். சரிங்களா? ஒன்று அந்த காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் குறைவு தான். காதல் வெற்றி பெறும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஒன்று வீட்டில் ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கும். இயல்பாக காதல்னாவே எதிர்ப்பு இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள், நிம்மதி குலைக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் அமைவது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அல்லது காதல் திருமணம் நடக்கிறது, இல்லை காதலில் பிரச்சனை பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா காதலிச்சுட்டு இருந்திருப்பாங்க, கடந்த வருஷம் ரொம்ப உயிருக்குயிராக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் ஒரு சின்ன பிரச்சனையில் பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. காதலில் ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு உண்மையான அன்பு இருக்காது. அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் மாதிரி தான் இருக்குமே. அதாவது வேறு வழி இல்லை, காதலிச்சிட்டேன், ஏமாற்ற மனசு இல்லை, அல்ல விட்டு கொடுக்க மனசு இல்லை அப்படின்ற மாதிரியே ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்டிங் போன வருஷம் காதலிச்சு இருந்தாங்க அப்படின்னா அப்போ இருந்த அந்த முழுமையான அன்பு அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அன்பு குறையும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள், அல்லது வெளியூர் வெளிநாடு, இந்த மாதிரி எதனா விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்கள் பிரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டம் மேஷ ராசிக்கு காதல் அவ்வளவு சாதகம் என்பது கிடையாது. தான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா காதல் தோல்வி இருக்காது. அதே மாதிரி குடும்பம் வீட்டில் வீட்டுக்கு தெரிஞ்சால் பல பிரச்சனைகள் அதன் மூலம் இருக்கும். இயல்பாகவே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும். அதாவது நீங்கள் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும். அந்த மாதிரி கொஞ்சம் வாண்டடாக வம்பு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால பெரிதாக காதல் அப்படின்றது சக்ஸஸ் கிடையாது. காதல் மூலம் ஆபத்தே வரும். பேர் கெடுவது, மரியாதை கெடுறது, மதிப்பு குறைவது, அல்லது முறை தவறிய காதல் அப்படின்னாலே அது சிலருக்கு புரியும். தவறான வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசி காதலில் பெரியசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படி மீறி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கனாலும் இந்த மாதிரி முறை தவறிய காதல், இல்லைனா பிரச்சனைகள், வம்பு, மன நிம்மதி இழக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பம் நிம்மதி இழக்கிறது, இந்த மாதிரி தவறுகளே மிகுதியாக இருக்கும் ஒழிய 100க்கு 90 விழுக்காடு பிரச்சனைகள் நிறைந்ததாக தான் இருக்கும். 10 விழுக்காடு ஏதோ ஒருத்தவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கலாம். அதாவது வெற்றி பெறதோ அல்லது புதிதாக காதல் வயப்பட்டு நீங்கள் சொல்கிற பிரச்சனை எனக்கு இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 10% இருக்குது. அந்த மாதிரியான நிலை இருக்குது இந்த ஆண்டில். அதனால் மேஷ ராசிக்கு காதல் என்பது நிச்சயம் சரி கிடையாது. அதாவது எட்டா கனியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது. காதல் தோல்வி ஏற்படலாம், அல்லது காதலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லை காதலிக்கிறாங்க அப்படின்னா வம்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் ஒத்தே போகாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நிதானமாக விட்டு கொடுத்து போனாங்கன்னா ஆல்ரெடி லவ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு காதல் தோல்வி இல்லாமல் இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. எதிலும் கோபம் கூடாது. நிதானமாக தெளிவாக இருங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பதட்டப்பட்டாலோ இல்லை கோவப்பட்டாலோ அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து உங்கள் காதல் தோல்வி தான், இல்லை காதல் பிரிவு தான். 100க்கு 90 விழுக்காடு இந்த மாதிரி தான் இருக்கும். 10 விழுக்காடு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகலாம், அதே கல்யாணமும் ஆகலாம். ஆனால் ஒருத்தர் ஒரு சைடாக அதை விட்டு கொடுத்து போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகும்போது அந்த 10% கூட சாதகமான ஒரு நிலை. ஓகேங்களா? இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.